அது மக்களே என்னென்னா காலை உணவை நீங்கள் 11 மணிக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பசியை தாங்குகிற திறன் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 11 மணிக்கு எப்படா 11 மணி ஆகும் சாப்பிட்லாம் அப்படின்னு தானே தோணும். காலை உணவு அப்படி கிடையாது. இன்னும் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணும். அந்த பசியை கட்டுப்படுத்துகிற நிறைய தீவனம் நிறைய சாப்பிட்டு தான் நிறைய பேர் குண்டாகிறாங்க. அப்போது குண்டாகிறத கட்டுப்படுத்தணும்னா காலை 11 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் காலை உணவு சாப்பிட்டீங்கன்னா காலை 11 மணி வரைக்கும் நீங்கள் தண்ணீர் குடிச்சிக்கலாம். அப்போ அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு பசியை தாங்குகிற திறன் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். எப்போவுமே பிடிவாதமாக இருங்க காலை 11 மணிக்கு அப்புறம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 12 மணிக்கு சாப்பிட்லாமே, 11 மணி ஆகட்டும், எப்படா 11 மணி ஆகலாம் சாப்பிட்லான்னு தானே என்ன வரும். அப்படி வராது. இன்னொரு 12 மணிக்கு சாப்பிட்லாம், 1 மணிக்கு சாப்பிட்லாம், இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக கடந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அதனால் காலை 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 11 மணிக்கு அப்புறம் சாப்பிட்ற அந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறது மூலமாக பட்டினி கிடக்கிறதுல ஒரு ஆர்வம் வரும். இந்த நம்மளை பேராசையை தூண்டுகிற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற உணவுகள்லேருந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது. இந்த உணவுகள் மத்தியில் அது நம்மளை பிடிச்சிக்கிச்சு, நம்ம அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நாம் அது சாப்பிடலாம், நம்மளை தான் அது சாப்பிட்டுட்ருக்கு. அதனால் இந்த உணவுகள்லேருந்து நாம் அதை எதிர்த்து நிற்கிற ஒரே ஆயுதம் உண்ணாவிரதம் தான். காலை 11 மணிக்கு பிறகு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களா, என்னத்தையும் வேணால் சாப்பிடுங்க, ஆனால் 11 மணிக்கு அப்புறம் சாப்பிடுங்க. இன்றைக்கு நான் காலை 11 மணிக்கு அப்புறம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை மூலமாக நான் இப்போ பணி பார்த்திங்கன்னா 12:05 ஆகிடுச்சு. இப்போ கூட இன்னும் பட்டினி கிடக்கணுங்கிற ஆர்வம் தான் தோணுது. இருந்தாலும் சரி, அது படிப்படியாக நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம முழு நாளும் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்றைக்கி இப்போ மணி 12:05 ஆகிடுச்சு. இப்போ நான் காலை உணவு என்ன சாப்பிட போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், காலை உணவு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அப்புறம் அரைக்கீரை. இது அரைக்கீரை, இது 2 வாழைப்பழம். இதுதான் என்னுடைய காலை உணவு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பரான உணவு. மதியம் காலை உணவு கிடையாது, இது மதியம் 12 மணி ஆயிடுச்சு, 12 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன், 12:10 கிட்ட ஆக போகுது. அப்போ இது மதிய உணவு தான். அப்போ காலை உணவை நான் தவிர்த்துட்டேன். அப்போது அப்படி சாப்பிட்ற உணவு அரைக்கீரை நல்ல செரிமானத்துக்கு சிறப்பாக இருக்கும். மக்காச்சோளம் ரொம்ப விலை குறைவாக கிடச்சிது. அது மாதிரி 2 வாழைப்பழம். இதான் இந்த சூப்பராக திட்டம். காலை 11 மணிக்கு அப்புறம் உங்கள் காலை உணவை சாப்பிடுங்க. எங்கேயோ போயிடுவீங்க, வேறு லெவல். உங்களுக்கு உடல் பருமன்லாம் குறைஞ்சிரும், உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குறைஞ்சிரும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் நோய்களை தருகிற உணவு. வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிடுங்க, மற்ற நாள்லாம் சாப்பிடாதீங்க. உணவு கட்டுப்பாட்டுக்கு ஒரு விடுமுறை விடணும். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி. அது நான் இன்னும் முடிவு பண்ணல, 10 நாளைக்கு ஒரு வாட்டியாக வாரத்தில் ஒரு நாளாக அப்படின்னு சொல்லிட்டு நான் இறுதியாக முடிவு பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.